தாவேகா வெற்றியை வந்து நிரூபிச்சிட்டாங்க. அதாவது வாக்கெடுப்பு மூலம் வெற்றி நிரூபிச்சிட்டாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு அவங்க வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்போ வந்து முடிந்து போன விஷயம். அவங்க அரசை நடத்துறதுக்கு கவனம் செலுத்தாங்க. இப்பொழுது பரபரப்பான விஷயமே என்னன்னா, எடப்பாடியா சிவி சண்முகம், இதில் யார் வெற்றி பெற போறாங்க? மீண்டும் மீண்டும் பிளவுன்னா தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்க வந்து ஒரு இன்னொரு கட்சியை நோக்கி வேகமாக செல்ல மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன்னா, அந்த அப்படி மீண்டும் மீண்டும் பிளவு வந்ததுக்கு யார் காரணம்? இவ்வளவு நாள் முழுக்க எடப்பாடி தான் காரணம். ஆனால் சபாநாயகர் அவர்கள் இது உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக, அங்கீகரிக்கப்பட்ட எம்எல்ஏ என்று எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக எம்எல்ஏ யாரிடம் இருக்கிறார்களோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிளவுக்கு பின்பு பின்னணியில் இருக்காங்களா? இந்த பிளவுக்கு பின்பு முழுக்க எடப்பாடி தான் இருக்குது. சசிகலா, தினகரன், எடப்பாடியின் குடும்பம் தான் இருக்கிறது. எந்த காலகட்டத்திலுமே எடப்பாடியை வைத்துக்கொண்டு வெற்றியை நாம் பார்க்கவும் முடியாது, இந்த கட்சியும் நிலைக்காது. அதனால் இவரை தூக்கி எறிந்தால்தான் மீண்டும் புரட்சித் தலைவருடைய கட்சி வளரும், நிலைப்பாக இருக்கும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் குறளார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மூத்த சட்ட வழக்குரைஞர், நீங்கள் சட்ட நிபுணர். இப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கி தாவேகாவுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் சிவி சண்முகம், வேலுமணி அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 25 எம்எல்ஏக்கள், 22 உறுப்பினர்கள், எடப்பாடி தலைமையிலான உறுப்பினர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஆதரவு செல்லாது என்று அவர் கூறுகிறார். இல்லை, சட்டப்பேரவை கட்சி தலைவர், துணைத் தலைவர், கொறடா என்பது வேறு, என்ன கட்சி நடவடிக்கைகள் என்பது வேறு என்று சிவி சண்முகம் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். இது நீதிமன்றத்துக்கு போனால் என்ன ஆகும்? அதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது என்றைக்கும் அழிக்க முடியாத கழகமாகத்தான் இருந்தது. ஆனால் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அது தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், எடப்பாடி அவர்கள் எடுத்த தவறான முடிவுகள் தான், ஆணவம் தான், யாரையும் அழைத்து போகாத தன்மை தான், மக்களை அறிந்து கொள்ளாமல், தொண்டர்களை புரிந்து கொள்ளாமல், தான் என்ற என்ற அகம்பாவத்தில் அவர் செயல்பட்ட காரணத்தினால தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இத்தகைய நிலைக்கு வந்திருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கு வேலுமணியும் அவர் சிவி சண்முகமும் மற்றும் இருக்கிற 25 எம்எல்ஏக்களும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தாவேகா அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு சொல்லுகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். ஸோ இதையும் தடுத்து மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழித்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். ஆனால் இது சட்ட ரீதியாக நீங்கள் பார்க்கிற பொழுது ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது, பல வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் ஒன்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். என்னென்ன, சாதி கலி கேஸு வழக்கு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வழக்கில் தெளிவாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், சட்டசபையில் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் 2 பிரிவுகளாக செயல்படுகிறார்கள் என்று சொன்னால், எந்த பிரிவுக்கு அதிகமாக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களோ அந்த பிரிவை தான் சபாநாயகர் அப்ரூவ் செய்ய வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். ஸோ அந்த பிரிவு கொடுக்குற விப்பு அதனுடைய உத்தரவு தான் செல்லும். அப்பொழுது 2வது பிரிவுக்கு என்ன இருந்ததுன்னா, வேண்டுமென்றே தேர்தல் கமிஷனை இல்லை உத்தரவு பிறப்பிக்காத வரை 2வது பிரிவு என்று ஒன்று செயல்படலாம். அப்படி செயல்பட்டு என்று சொன்னால் 1, 2 என்று பெயர் வைக்கலாம். அதிமுக 1, அதிமுக 2 என்று பெயர் வைக்கலாம். இப்போ ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு விப்பு இருப்பாங்க. ஸோ அதிமுக 1ல் இருக்கிற விப்பு என்ன சொல்கிறாரோ அதை அந்த எம்எல்ஏக்கள் கேட்க வேண்டும். அதிமுக 2 என்று இருக்கிற பிரிவில் இருக்கிற விப்பு என்ன சொல்கிறாரோ அதை அந்த எம்எல்ஏக்கள் கேட்க வேண்டும். ஆனால் சபாநாயகர் அவர்கள் இது உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக,
அங்கீகரிக்கப்பட்ட எம்எல்ஏ என்று எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக எம்எல்ஏ யாரிடம் இருக்கிறார்களோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இன்றைக்கி வேலுமணி அவருடைய தலைமையில் இருக்கிற அதிமுகவில் ஏறக்குறை 25 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஸோ அவர்கள் தான் அங்கீகரிக்கப்பட வேண்டிய அதிமுக. எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவில் மொத்தமே 22 பேர் தான் இருக்காங்க. முதல் 17 பேர் இருந்தாங்க, இப்போ இந்த 22 பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய விப்பு என்ன சொல்கிறார்களோ, வேலுமணியில் சார்பாக நியமிக்கப்பட்ட விப்பு கொறடா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அந்த எம்எல்ஏக்கள் கேட்பார்கள். அது வந்து இட் நாட் கம் அண்டர் டிஸ்குவாலிஃபிகேஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் வராது. காரணம் என்ன என்று சொன்னால், சபாநாயகர் தெளிவாக சொல்லிவிட்டார், இவர்கள் ஒரு பிரிவாகவும் அவர்கள் ஒரு பிரிவாகவும் செயல்படுகிறார்கள். அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிற இந்த பிரிவு 1 என்றும் அந்த அடுத்த பிரிவு 2 என்றும் அவர் தீர்மானித்திருக்கிறார். அதனால தான் 2 பேரையுமே பேச சொல்கிறார். ஸோ அப்படி பேசுகிற பொழுது இந்த பிரிவில் ஒரு விப்பு சொல்கிற உத்தரவை அந்த எம்எல்ஏக்கள் கேட்கிற போது இட் வில் நாட் அட்ராக்ட் தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அதனால் இவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் என்கிற கேள்வியே வராது. இப்போ 30 எம்எல்ஏ குறைந்தபட்சம் இருக்கும், 47 எம்எல்ஏ. அதாவது நம்ம டோட்டலாக பார்க்குற பொழுது எப்படின்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆன்டி டிஃபெக்ஷனில் 2/3 எம்எல்ஏ வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இப்போ அது ஆன்டி டிஃபெக்ஷனில் வராது, அது நம்ம கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஸோ 2/3 இப்போ மொத்தமாக இருக்கிற 47 எம்எல்ஏவில் 2/3 ஏறக்குறைய 32 எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும். ஸோ 32 எம்எல்ஏக்கள் இருந்து விட்டால் ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஒன்று கரெக்டு. ஆனால் இவங்ககிட்ட 25 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்துடும்ல அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஸோ ஏன் வராது என்று சொன்னால், சட்டசபையில் உள்ளார சபாநாயகர் தீர்மானிக்க வேண்டும். சட்டசபை அதுதான் இந்த சாதிக்கலி கேஸ். சாதிக்கலி கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஹூ இஸ் டு பி ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அ அப்ரூவ்ட் பார்ட்டி, எது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், அதிகமான எம்எல்ஏ எந்த பிரிவில் இருக்கிறதோ அதை தீர்மானிக்க வேண்டும். வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன் திட் இஸ் டு பி டிசைடட் ஒன்லி வித் தி எலெக்ஷன் கமிஷன் அண்ட் தி கோர்ட். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேலுமணி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கட்சியிலேருந்து வெளியே வரல, எங்களுடைய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வந்து நாங்கள் தாவேகா கட்சியை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்துட்டோம். ஸோ அதற்காக நாங்கள் ஒரு விப்பையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த விப்பு வந்து எங்களுக்கு இப்போ ஆதரிக்க சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டார். அந்த உத்தரவை நாங்கள் இப்போ நிறைவேற்றுக்கிறோம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் அவர் தான், நம்ம எடப்பாடி தான். அதை இப்போ அவரையும் மாற்றுவதற்கு பொதுக்குழு கூடி தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அதனால் நாங்கள் பொதுக்குழியும் கூட்டு என்று சொல்லிவிட்டோம். ஸோ பொதுக்குழு அவர் கூட்டவில்லை என்று சொன்னால், நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கிற மெஜாரிட்டி மெம்பர் சேர்ந்து பொதுக்குழுவை கூட்ட நாங்கள் மனு கொடுப்போம். அவர் கூட்டவில்லைன்னா நாங்கள் கூட்டு நாங்கள் தீர்மானிப்போம். ஸோ அதனால் இஃப் இட் கோஸ் அவுட் சைட் ஆஃப் தி அசம்பிளி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. when it is inside the assembly it is to be decided only by the speaker. ஸ்பீக்கருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தின்படி இந்த 25 எம்எல்ஏக்கள் அங்கீகரிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அவங்களுடைய கொறடா சொல்லுவதை கேட்பதில் எந்த தவறும் இல்லை. இப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் படி வந்து நடவடிக்கை பாயதான் சொல்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஹெச் பாண்டியன் வானதாவிய அதிகாரம் கொண்ட பதவி தான் சபாநாயகர் அப்படி என்று சட்டப்பேரவையிலே முழங்கினார். அதுக்கடுத்து என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அப்படி பார்க்குற பொழுது இப்போ வந்து சட்டப்படி நியாயப்படி 32 பேர் தேவை. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 108லேருந்து 118 வருவதற்கு ஆளுங்கட்சி அவங்க வந்து மேற்கொண்ட கஷ்டங்கள். இப்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ 25 பேர் வந்து சிவி சண்முகம் வேலுமணி தலைமையில் இருக்கிறாங்க. 22 பேர் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தலைமையிலான அணியில் இருக்கிறாங்க. இப்போ இந்த 22லேருந்து அவங்க வந்து 27 நோக்கி போகிறதுக்கான குதிரை பேரம் அது வந்து மறைமுகமாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை பார்த்தீங்கன்னா அந்த 25 பேர் 20 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ வந்து பேச்சே பார்த்திங்கன்னா தாவேகா வெற்றியை வந்து நிரூபிச்சிட்டாங்க. அதாவது வாக்கெடுப்பு மூலம் வெற்றி நிரூபிச்சிட்டாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவங்க வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்போ வந்து முடிந்து போன விஷயம். அவங்க அரசை நடத்துறதுல கவனம் செலுத்துகிறாங்க. இப்பொழுது பரபரப்பான விஷயமே என்னன்னா, எடப்பாடியா சிவி சண்முகமா, இதில் யார் வெற்றி பெற போகுது?
நிச்சயமாக சிவி சண்முகம் தான். நீங்கள் என்ன அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதாவது கட்சி என்று ஒரு கட்சியில் பிளவு என்று ஏற்படுகிற பொழுது அவர்களுக்குரிய எம்எல்ஏக்களுக்கு என்ன நிலைப்பாடை எடுக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஒரு கட்சியில் பிளவு ஏற்படும் பொழுது எது உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எது இல்லை என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஸோ அப்படி வரும்பொழுது பொதுக்குழு தான் கூடி அதை தீர்மானிக்கும். அந்த பொதுக்குழுவில் ஜெனரல் பாடி அந்த பொதுக்குழுவில் உறுப்பினர்களும் எக்ஸிக்யூட்டிவ் செயற்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து யாருக்கு அதிகமாக வாக்குகள் கொடுக்குறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதுதான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் எந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகமாக யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதுதான் உண்மையான அதிமுக என்று தீர்மானிக்கப்படும். ஸோ இப்போ அந்த இஷ்யூக்கு நாங்கள் போகலை. ஏன்னா இது அடுத்தது தான் அந்த அடுத்த ஸ்டெப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன என்று சொன்னால் சட்டசபை தான். சட்டசபையில் இருக்கிற பிரச்சனையை எப்படி நம்ம தீர்மானிக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். ஸோ சட்டசபையில் இரு பிரிவுகளாக ஒரு கட்சி செயல்படுகிறது என்று சொன்னால் அப்போ எந்த கட்சியை உண்மையான கட்சி என்று சபாநாயகர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் முக்கியம். அது சபாநாயகர் முடிவை பொறுத்து. சபாநாயகர் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. என்ன வழிகாட்டுதல்னா அந்த சாதிக்கலி கேஸ் 1973 நடந்த இந்த வழக்கில் சபாநாயகர் யாருக்கு அதிகமாக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. ஸோ அதன்படி இப்போ சபாநாயகர் அதிகமான எம்எல்ஏக்கள் யாரிடம் இருக்கிறது என்று பார்க்கிறார். அப்போ வேலுமணி தலைமையில் இருக்கிற இதில் தான் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், 25 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள அங்கீகரிக்கிறார். ஸோ அப்போ இன்னொரு பிரிவை என்ன சொல்லி கூப்பிடுவது, அவங்களை இண்டிபெண்ட்டாக கூப்பிடுவதா அல்லது அந்த கட்சியினுடைய பெயரிலே சொல்லுவதா அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்வது. ஏன்னா அந்த பொதுச் செயலாளர் அவங்க அந்த கட்சியில் இருக்கிறாரு அப்படின்னா இதை நம்ம அதிமுக 1 என்றும் அதை அதிமுக 2 என்றும் அழைக்கலாம். அது சபாயினுடைய டிசிஷன் தான். ஸோ இப்போ இருக்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவுகளாக சட்டசபையை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அது இப்பொழுது மாறாது. எப்பொழுது மாறும் என்று சொன்னால் இதன் பிறகு பொதுக்குழு கூட்டப்படும். ஒன்று எடப்பாடி அவர்களே அதை கூட்டலாம் அல்லது வேலுமணி அவர்கள் தன்னுடைய செயற்குழு உறுப்பினர்களை வைத்து அதை உடனே கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பொதுச் செயலாளர் தயாராக இல்லை என்று சொன்னால் செயற்குழு உறுப்பினர்கள் 5 பேர் சேர்ந்து பொதுக்குழுவை கூட்ட சொல்லி இப்போ அப்ளிகேஷன் கொடுத்து பொதுக்குழுவை கூட்டலாம். பொதுக்குழுவில் என்ன தீர்மானிக்கிறார்களோ அந்த தீர்மானத்தை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து ஸோ இவர் தான் நாங்கள் பொதுக்குழுவில் இன்னொருத்தரை பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்து விட்டோம், அதனால் அவரை நீக்கி விட்டோம், இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவங்கள்ட்ட அங்கே கொடுப்பாங்க. ஸோ அங்கே எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் அதை தீர்மானிக்கும். ஸோ இதுதான் உண்மையான அதிமுக, ஸோ இதனுடைய பொதுச் செயலாளர் இவர் தான், எடப்பாடி இல்லை என்பதை தீர்மானிக்கும். மீண்டும் மீண்டும் பிளவுன்னா தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க ஒரு இன்னொரு கட்சியை நோக்கி வேகமாக செல்ல மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன்னே, அந்த இப்போ அப்படி மீண்டும் மீண்டும் பிளவு வந்ததுக்கு யார் காரணம்? இவ்வளவு நாள் முழுக்க எடப்பாடி தான் காரணம். நீங்கள் இப்போ எல்லா காலகட்டத்திலையுமே தன்னுடைய ஆணவத்தினால மற்றவர்களை இந்த கட்சியில் சேரக்கூடாது, இருக்கக்கூடாது, அவர்களை அணைக்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் இன்றைக்கி ஓபிஎஸை தூக்கி எறிந்தார். ஓபிஎஸ்ன்னு எனக்கு பதவி கூட தேவையில்லை, நான் கட்சியில் வச்சுங்க என்று வந்தார். அவரை தூக்கி எறிந்து விட்டார். இன்றைக்கி இதே ஜேசிடி பிரபாகரன் பல நாட்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை தூக்கி எறிஞ்சு விட்டீங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் நீங்கள் அவரை பற்றி அவர் நான் 10 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே எல்லோரும் இணைய வேண்டும் என்று தான் சொன்னார். அவரை தூக்கி எறிஞ்சு விட்டீங்க. ஸோ இப்படி நல்ல எல்லா தலைவர்களையும் நீ தூக்கி எறிஞ்சிட்டு வயிற்றுலையும் தூக்கி எறிஞ்சிட்டீங்க. நீங்கள் மனோஜ் பாண்டியனை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. ஸோ எல்லாருமே இன்றைக்கு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அப்படின்னா என்ன, சசிகலாவுடைய எனக்கு பதவி தேவையில்லை, நான் அதிமுக கட்சியில் இருந்தால் போதும் என்று சொன்ன சசிகலாவை நீங்கள் சேர்த்துக்கொள்ளவில்லை. அந்த அம்மாவனால் ஏறக்குறைய 10 சீட்டு இன்றைக்கி வர முடியாமல் போய்விட்டது. இப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படின்னா அதிமுகவை அழிக்கத்தான் நீங்கள் முற்பட்டிருக்கிறீர்களே தவிர அதை காப்பாற்றுவதற்கான எந்த வேலையும் செய்யவில்லை. இந்த பிளவுக்கு பின்னணியில் சசிகலா இருக்காங்களா? இந்த பிளவுக்கு பின்னும் முழுக்க எடப்பாடி தான் இருக்கிறார். சசிகலா, தினகரன், எடப்பாடியும் எடப்பாடியின் குடும்பம் தான் இருக்கிறது. வேற யாரும் இல்லை, வேற யாரும் நிச்சயமாக கிடையாது. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி தலைமை எடுத்துக்கிட்டு தானே சார் எல்லாருமே செயல்பட்டீங்க. இல்லை, வேற வழி இல்லை.
நான் என்னென்னா எடப்பாடியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து விட்டோம். அவர் நமக்கு நல்லது செய்வார், இந்த கட்சியை நல்லபடியாக எடுத்து செல்வார் என்று எல்லாரும் நம்பினாங்க. முதல்ல ஒவ்வொரு தடவையும் அவர் ஒவ்வொருத்தரையும் நீக்கும் பொழுது தான் பல பேர் போய் கேட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு என்ன எப்படி செய்யணும். ஸோ அதை ஒத்துக்கொண்டாங்க. சரி, இவர் இந்த கட்சியை சரியாக எடுத்து சொல்வார், இந்த நிச்சயமாக 2024 அது வெற்றியை சந்திக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் எந்த காலகட்டத்திலுமே எடப்பாடியை வைத்துக்கொண்டு வெற்றியை நாம் பார்க்கவும் முடியாது, இந்த கட்சியும் நிலைக்காது. அதனால் இவரை தூக்கி எறிந்தால்தான் மீண்டும் புரட்சித் தலைவருடைய கட்சி வளரும், நிலைவாக இருக்கும். புரட்சித் தலைவி அம்மா சொன்னது போல் அடுத்த 100 ஆண்டு ஆனாலும் அது இருக்கும் என்பது வெளிப்பாடு. கட்சி ரீதியாக அவரை எதுக்குறீங்க, ஆனால் பார்த்தீங்க அவருடைய ஆட்சியில் செய்த அந்த விஷயங்களை நீங்களும் மேற்கோள் காட்டி பேசியிருக்கீங்களா? 7.5 இல்லை அதேமாரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இப்போ மறுக்கவே இல்லை. ஏன்னா சில செயல்கள் நிச்சயமாக அது கூட அந்த 7.5 அவருடைய முன்னேற்பாடில் தான் வந்தது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அது யாருக்கு காரணம் என்று சொன்னால் விஜயபாஸ்கர் தான் அதை முதல்ல அவர்கிட்ட கொண்டு போய் சொன்னது. 7.5% நம்ம நீட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எடுத்து பண்ணார். அதெல்லாம் நாங்கள் மறுக்கலை. ஒரு மக்களுக்கு நல்லது செய்யும்பொழுது அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் கட்சியை வளர்ப்பதற்கோ ஆட்சியை பிடிப்பதற்கான எந்த வேலையும் அவர் செய்யவில்லை. அதற்கு எதிர்ப்பாக தான் அவர் செயல்படுத்தியிருந்தார். போக போக அவருடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களில் அதிகமாக இதில் பயன்படுத்தின வெளியில் தெரியலையே தவிர மறைமுகமாக அவங்க குடும்ப உறுப்பினர்களை பயன்படுத்தி தான் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அமைச்சர் பதவிக்காக இதுமாரி கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எடப்பாடி. உங்களுடைய பதில் சுருக்கமாக? நிச்சயமாக கிடையாது. அமைச்சருடைய அதை தெளிவாக இவர் பேசுகிற பொழுது சொல்லிட்டார் வேலுமணி. அதாவது ஏதோ பதவிக்காக நாங்கள் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் முற்றிலுமாக தவிர. எங்களுக்கு பதவியே இல்லாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் சிறப்பான ஆட்சியை எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய எதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்றத்தை அழிக்க வேண்டும் என்று தான் அவர்கள் செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட நோக்கம் கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய கட்சியில் இருந்தோம். ஆனால் இவர் தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று எங்களை வற்புறுத்தினார். அது தெளிவாக சொல்லியிருக்காரு. சண்முகம் சொல்லியிருக்காரு, வேலுமணியும் சொல்லியிருக்காரு. எங்களை வற்புறுத்த போகும்போது தான் எப்படி அவர்களோடு சேர்ந்து நாம் பயணிக்க முடியும். திராவிட முன்னேற்றம் நம்முடைய எதிர்க்கட்சி, அவர்களுக்கு எந்தவித கொள்கையும் கிடையாது. அவங்க ஆட்சியில் கொள்ளடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி திமுக. அந்த கட்சியோடு நம்ம எப்படி சேர முடியும், அவருடைய ஆதரவோடு நம்ம எப்படி ஆட்சி அமைக்க முடியும். அதனால் அது முடியாது என்று சொல்கிற பொழுது தான் இந்த பிரச்சனைகள் வந்தது. ஸோ அதனால தான் அதை நாங்கள் தூக்கி எறிஞ்சு விட்டு தாவேகாவை ஆதரிக்கலாம். ஏன்னா இன்றைக்கு புதிய கட்சி, புதிய மாற்றத்தை மக்கள் விரும்பியிருக்கிறார்கள். அதனால் பெரும்பான்மையான மக்கள் தாவேகாவுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ இந்த சூழ்நிலையில் அவர்களை ஆதரிப்பதில் எந்த வித தவறும் இல்லை. அதை விட்டு திமுகவை போய் ஆதரிப்பது எந்த விதத்திலும் நியாயமாகாது என்ற நிலைப்பாடை எடுத்து தான் இப்படி ஒரு செயல் செய்திருக்கிறார்கள். திமுகவில் பாதி அதிமுகவினர் இருக்கிற போல் இப்போ தாவேகாவிலையும் பாதி அதிமுக இருக்கிறதுக்கான ஒரு ராஜதந்திர திட்டமாக அது இல்லை. ராஜதந்திரம் தான் இல்லை. அதாவது அதிமுகவினுடைய அடிப்படை நோக்கம் என்னங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும். அது எந்த ரூபத்திலேயாவது நம்ம செய்ய வேண்டும் தான். மக்கள் நமக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும். நல்லாட்சி செய்தவர்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும். அப்படி என்பது தான் அடிப்படை நோக்கம். தான் புரட்சித் தலைவரோடு சொன்னது. சாதாரண சாமானியர்கள், பாட்டாளிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், உழைப்பாளிகள் அத்தனைக்கு பேரும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டு தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அப்படிப்பட்ட கழகம் ஒருத்தர் நன்மை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஆதரவாக இருப்பதில் எந்த தவறும் இல்லையே. இன்றைக்கு விஜய் அவர்கள் அதை ஆதரவாக நன்மை செய்வதற்கு தயாராகிவிட்டார். புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார், புதிய வரலாற்றை உருவாக்குகிறார். அப்படி இருக்கிற பொழுது நம்ம அதை ஆதரிக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. அதே சமயத்தில் எங்கள் கட்சி எங்களுடைய கொள்கைக்கு அவர் எதிராக செயல்படணும், அதை நாங்கள் எதிர்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்தில் தெரிவித்தமைக்கு நெஞ்சாத நன்றி சார்.